ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹரியாலி சிக்கன் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். 4 பல் பூண்டு தோல் உரிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தயிர், மஞ்சள் தூள், நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. இதை நான் வந்துட்டு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலையே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதை வந்துட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கீனி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது சும்மா ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போதைக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பே கொஞ்சம் சேர்த்துருப்போம். ஸோ அது நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். அப்போ கொஞ்சம் சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், நம்ம ஆட் பண்ண மசாலா, அப்புறம் இந்த சிக்கன் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த சிக்கனில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துட்டு பாதி வெளில வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு இதுவே போதுமான தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியாக போதும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் மூடி வச்சு எடுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரேவியை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.